அபி போனை கொடு. எதுக்கு? என்ன பாக்குற? அது என்னோட பர்சனல். பர்சனலா? மயிறு. ஒருத்தன் என்னன்னா டியர் டார்லிங் கூப்பிடுறான், ஒருத்தன் பாடி போடின்னு கூப்பிடுறான். கேட்டா பர்சனலு. இங்க பாரு, தப்பா பேசாத. அவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஃப்ரெண்டு மாதிரியா? அப்ப நான் பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட போயிட்டு டியர் டார்லிங் பாடி போடின்னு கூப்பிட்டா வருவாளா ஃப்ரெண்டா? இந்த மாதிரி சந்தேக புத்தியும் சைக்கோத்தனமும் இருக்கிறதுனால தான் எந்த பொண்ணும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்ல. உன்கிட்ட வந்து மாட்டினேன் பாரு. கேஷுவலா பேசுறது கூட புரிஞ்சுக்க தெரியல உனக்கு. ட்ரெண்ட்ல இருக்க மாட்ற கூட. யார் சொன்னா டியர் டார்லிங் செல்லன்னு சொன்னா கேஷுவல்னு? நான் கூப்பிட வேண்டியதை எவனோ கூப்பிட்டா அப்புறம் நான் எதுக்கு? உன் ட்ரெண்ட்ல இல்லைனா எதுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்கும்போது சொந்த கார் இருக்கா, வீடு இருக்கா, வேலை இருக்கான்னு பாக்குறீங்க? உன் ட்ரெண்ட்ல இருக்கானா பாரு, இல்ல நீ கேஷுவலா பேசுறத ஏத்துக்கிறானா பாரு. இந்த பாரு, முதல்ல இந்த ரீல்ஸை பண்றதுனா நிப்பாட்டு. இன்ஸ்டாகிராம அன்இன்ஸ்டால் பண்ணு. நான் எதுக்கு பண்ணும்? நீ உன் வேலையை விட சொன்னா விடுவியா? நான் மட்டும் நீ சொல்றதை கேட்கணுமா? அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். நான் ஏன் என்ன மாத்திக்கணும்? நீ ஏன் மாத்திக்கணுமா? எனக்கு கூட தான் 10 கிலோமீட்டர் சிட்டியை தாண்டி வேலைக்கு போக பிடிக்கல. பிடிக்காத வேலையை செய்யறேன். இதெல்லாம் நான் பண்ணல. நீ ஏன் பண்ற? உனக்கு பிடிச்சத பண்ணு, என்னையெல்லாம் மாத்தாத. இங்க பாரு, உனக்கு ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட்னா நான் உன்னை ஆக்டிங் கிளாஸ் சேர்த்து விடுறேன். இல்லையா உனக்கு நான் ஹையர் ஸ்டடீஸ்ல சேர்த்து விடுறேன். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போ. அதுல நீ நல்ல பேர் வாங்கிட்டு நல்லா இரு. இதுதான் ரியாலிட்டி. அதை விட்டுட்டு பிடிச்சிருக்குன்னு ரீல்ஸ் பண்ணிட்டு ஃபேண்டசி உலகத்துல வாழாத. புரியுதா? இப்போ என்ன? நான் வேலைக்கு போகாம வீட்ல உட்காந்து பசங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு சந்தேகப்படுற அதானே? என்னால இனிமேல் உன் கூட வாழ முடியாது. நான் கிளம்புறேன். ஏய், கிளம்புடி, கிளம்பு. என் வீட்டை நிக்காத, கிளம்பு, போ, போடி.